ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் சென்னை டு பெங்களூர் வந்து பண்ணியிருப்போம். அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த vlog பார்க்க மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த vlog நான் மடிவாலை கட் பண்ணிட்டு இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கெம்பகோடா பஸ் ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். மெஜஸ்டிக் பஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கிறேன். இங்கேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்போர்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேசான திருப்பதிக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு டிவோஷனான பிளேஸ் லார்ட் வெங்கடாச்சலபதி இருக்காரு, அங்கே தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிற பஸ் தான் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ரீசெண்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பிளாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், கர்நாடகா ஆர்டிசியில். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி அஸ்வமேதா, அந்த பஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து சாரிகே பஸ் இருக்குல்ல, அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி தாங்க இந்த பஸ்ஸு. ஸோ இந்த பஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். 8 டைமுக்காக நம்ம டைம் கொடுத்துருக்காங்க வந்து ஆன்லைனில். பட் நான் இங்கே வந்து கேட்டதுக்கப்புறம் தெரிஞ்சு 9 மணி தான் இங்கே எடுப்பாங்க. ரிசர்வேஷன் டைமுக்காக 8 டைமுக்கான்னு கொடுத்துருக்காங்க. டைம் இப்போ 8:40 ஆகுது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே போய்ட்டு பேசலாம். சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாதுங்க. அதாவது மெயின் என்ட்ரன்ஸ்னால் அங்கே நமக்கு பிஎம்டிசி பஸ்லாம் வரும், அதான் மெயின் என்ட்ரன்ஸு. இது வந்து டெர்மினல் 3. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆந்திரா போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து தான் கிளம்பும். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஆந்திரா பஸ் வந்து சென்னையில் வந்து ஆந்திரா பஸ் மாதவரத்தில் கிளம்பும், அதே மாதிரி இங்கே வந்து ஆந்திரா பஸ் கிளம்புறது எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க. நம்ம பஸ்ஸு அஸ்வமேதா பெங்களூரு டு திருப்பதி. இதுதாங்க என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் பக்கத்தில் நமக்கு கேஎஸ்ஆர்டிசி டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அப்புறம் ஏகப்பட்ட கடைகள் இருக்குதுங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு பெல்ட்டு கடை, தொப்பி கடையெல்லாம் இருக்குது, வாட்ச் கடை, டீ கடை. அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு டிஃபன் சென்டர் இருக்குதுங்க. க்ரூஸ் டைம் முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. அவங்க எந்த ஒரு தயக்கம் காட்டில் vlog தானே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் சர்ச் பார்த்துட்டு நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பெங்களூரு டு திருப்பதி கேஎஸ்ஆர்டிசி அசோக் லேலாண்ட் சேசிஸுங்க. கேஎம்எஸ் வந்து பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டி BS6 வண்டிங்க, அஸ்வமேதா கிளாசிக். ஸோ அவங்களோட கல்ச்சுரல்ஸை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி. அப்புறம் வந்து சாரட் வண்டிங்க. வண்டி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ்ங்க, ஜர்னி ரீடிஃபைன். இங்கே லாஸ்ட் சீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு லாஸ்ட் சீட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் எல்லா சீட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு SOS பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி பட்டனு. மொத்தம் 51 சீட்டிங் கெப்பாசிட்டிங்க, 5-1. நம்ம சீட்டு இதுதாங்க. கரெக்டாக 9 மணிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் முன்னாலே கிளம்பிட்டாங்க. சரிங்க.
நம்ம பஸ்ஸோட டைமிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. பஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன் டைம் வந்து 8 கொடுத்துருப்பாங்க. பட் வந்து நமக்கு 9 மணிக்கு தான் எடுப்பாங்க. ரிசர்வேஷன் பேசஞ்சருக்காக அந்த டைம் கொடுத்துருக்காங்க. 9 மணிக்கு எடுத்து நமக்கு 3 மணிக்கு வந்து நமக்கு திருப்பதி போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 6 மணி நேரம் வந்து ஜேர்னி ஹவர்ஸ் ஆகுது. இது எல்லாமே டிராஃபிக்கை டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்குது. நம்ம பெங்களூர் விட்டு சீக்கிரம் போயிட்டால் நம்ம சீக்கிரம் டெஸ்டினேஷன் போயிடலாம். அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். இன்றைக்கி டிராஃபிக் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோலார் அண்டு முல்பகல், பழம்நீர், சித்தூர் வழியாக நம்ம திருப்பதி போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரூட்டை நான் ட்ராவல் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் டைம் வந்து கேஎஸ்ஆர்டிசி அஸ்வமேதலையும் ட்ராவல் பண்ணுறேன். இது எல்லாமே ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. சார் அது என்ன மெட்ரோ ஸ்டேஷன் சார்? எம்ஜி ரோடா? எம்ஜி ரோடு மெட்ரோ ஸ்டேஷனுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு வந்து ஜிடிஏ கேம் தெரியும்னு தெரியல. ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் வைஸ் சிட்டி விளாண்டுருக்கீங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஏன் கேட்குறேன்னா, அந்த கேம் விளாண்டுருந்தால் தெரியும், திரும்புகிற பக்கம்லாம் சிக்னல் இருக்குங்க. அதே மாதிரி தாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக சிக்னல் வாங்க. ஒரு கட்டு அடிக்குது, ஒரு ரைஸ் கொடுக்குறாங்க, அடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இப்படியே தான் சிக்னல் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. விவேகானந்தா ரோடு மெட்ரோ ஸ்டேஷன். நமக்கு சார்ஜர் போர்ட் வந்து சீட்டு கிட்ட இல்லை, ஆனால் நமக்கு டிரைவர் சீட்டுக்கு பின்னால் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 6 போர்ட்டு கொடுத்துருக்காங்க, 4 மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பென்னிங்கனஹள்ளி மெட்ரோ 9:45. கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஏதோ ஒரு ட்ரெயின் அரைவாகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஒரு ஃபேமஸ் பிரிட்ஜு. அந்த தீபாவளி படம் ஜெயம் ரவி பாவனை நடித்த படத்தில் இந்த பாட்டு இங்கே தான் எடுத்துருப்பாங்க ஒரு சீனு. கேஆர்புரம் மார்க்கெட்டுங்க 9:50. என்னங்க இது பில்டிங் வித்தியாசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டோல் பிளாசா 10. பொஸ்காட் 10:15 வந்திருக்கோம். ஸோ இந்த ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால், ஏர்லி மார்னிங் கிடைக்கிற சிக்கன் அண்டு மட்டன் கிரேட் வந்து இங்கே ஃபேமஸாங்க. ஸோ சுருக்கமாக சொன்னால் தொன்னை பிரியாணிம்பாங்களா, அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு.
லெஃப்ட்டில் போனால் நமக்கு அப்படியே ஏர்போர்ட் வருங்க, தேவனஹள்ளி ஏர்போர்ட்டு. மலையோட வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. கோலாருக்குள்ள வந்துட்டோங்க. 11 கரெக்டாக. கோலார் பஸ் ஸ்டாண்டு 11 மணிக்கு வந்திருக்காங்க. கோலார்னு சொன்னதுமே உங்கள் எல்லாருக்கும் மைண்டில் ஞாபகம் வந்திருக்கும். ஆமாங்க, கோலார் கோல்டு ஃபீல்டு தாங்க. கேஜிஎஃப் இங்கே ரொம்ப ஃபேமஸானது, பக்கத்தில் தான் இருக்குது கேஜிஎஃப். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது தங்கத்துக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க. இந்த ஊரை பார்த்திங்கன்னா லேண்ட் ஆஃப் மில்க்குன்னு சொல்லுவாங்க, லேண்ட் ஆஃப் சில்க்குன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஜேர்னி எப்படி இருந்துச்சுங்கிறது உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இது வரைக்கும் வராத ரூட்டில் புது ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாதுங்க. பெங்களூர் டு கோலார் போட்டாலும் பஸ்ஸு காட்டாது, கோலார் டு திருப்பதி போட்டாலும் காட்டாது. இந்த டைமிங் வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ் தான் வச்சுருக்காங்க. பட் கண்டிப்பாக வந்துடலாம். நம்ம ஃபேன் ஆகிட்டார். டீ ஒன்று வாங்கியிருக்கேங்க. கோலார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 11:05 கிளம்பியாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நின்று 6:08 கிளம்பிட்டாங்க. கோலார் சிட்டிலேருந்து வெளியே வந்து பைபாஸில் கனெக்ட் ஆகிறோம். पुष्पाणें नमस्पयामे तद्धारान्नुराधर्षां नित्यमुत्साङ्गरेणे முல்பகலு சிட்டிக்குள்ளே வந்திருக்கோங்க.
முல்பகாலு 11:50க்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஊரில் வந்து என்ன ஃபேமஸ்னால் முல்பகாலு மசாலா தோசை வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்கே. அது பார்த்திங்கன்னா நெய்யும் மசாலாவும் போட்டு போடுவாங்க. இதுக்குன்னே தனி தோசைலாம் அந்த தோசைகள்லாம் தனியாக இருக்காங்க. ஸோ நெட்டில் பார்த்தே அது பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சைடில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஊரில் இன்னொரு கோயில் வந்து ஃபேமஸாக இருக்கும். என்னென்னா ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயில் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. நீங்கள் சைட்டில் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு முல்பகால் டு திருப்பதி மட்டும் இந்த பஸ் சர்வீஸ் காட்டாது. ஆனால் சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. என்னென்னா நம்ம கும்பகோணத்தில் வந்து நவகிரக பேக்கேஜ் போடுவாங்க, இந்த டெம்பிள் டூர் பேக்கேஜ், அதே மாதிரியே இங்கேயும் பார்த்திங்கன்னா சண்டே வந்து ஒவ்வொரு சண்டேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காலையில் 6:30க்கு நமக்கு அங்கே பெங்களூரில் எடுத்து திரும்ப முடிச்சு 8:30க்கு வருங்க. அந்த டெம்பிள்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீர ஆஞ்சநேயர் கோயிலுமே இருக்குதுங்க. இதாங்க அந்த டெம்பிள் பேக்கேஜ். சண்டே மட்டும்தான் இருக்கும். காலையில் 6:30க்கு நமக்கு பெங்களூரில் கிளம்பி நிறையா கோயிலுக்கு வந்து போயிட்டு வராங்க. அதில் நம்ம ஸ்ரீ வீராஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. திரும்ப நைட்டு 8:30க்கு வந்து பெங்களூர் வந்துடுறாங்க. இதாங்க 2 ஸ்டேட் பார்ட்ரு, நமக்கு கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் பார்ட்ரு. நான் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் என்ட்ரி ஆயிடுவோம். இந்த க்ரௌடு வந்து கொஞ்சம் குறைஞ்சாங்க. இந்த பார்டர்கிட்ட வந்து 12:10க்கு வந்திருக்கோம். நாங்கிலி டோல் பாசா 12:15. மணி 12:25 ஆகுதுங்க. பழமணிக்கு முன்னால் வந்து நமக்கு லஞ்ச் பிரேக்காக விட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம அஃபீஷியலாக ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ கூட்டம் பார்த்துட்டு முன்னாடி உட்காந்துருக்காங்களா, கால் நீட்டவே விட்டாங்க. செம்மையாக பெயினாக இருக்குது. வந்து இறக்கி காலை கொஞ்சம் நல்லா உதறி விட்டாங்க. ஸோ இங்கே தான் சாப்பிட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் நிற்குதுங்க. ஸோ சாப்பிட்டதுன்னு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. சாப்பிட்டாச்சுங்க. மீல்ஸ் அங்கே வாங்கி சாப்பிட்டேன். 120 ரூபா. டேஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சூடாக இருந்துச்சா, சாப்பாடு பாதியில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு எந்திரிச்சிட்டாங்க போதும்ட்டு. பெங்களூர் டு திருப்பதி வந்து மொத்தம் 250 கிலோமீட்டருங்க. அந்த 250 ஒரு 125 பாதி கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காங்க. இன்னும் நம்ம பாதி தூரம் போக வேண்டியிருக்கு. இங்கேருந்து நமக்கு திருப்பதி வந்து 125 கிலோமீட்டருங்க. 12:50க்கு சாப்பிட்டு கிளம்புறோங்க. பழமணி ஏகப்பட்ட
பழமநீர் 1.5க்கு வந்திருக்காங்க. ஊர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மில்க் கேபிட்டல் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஏகப்பட்ட டெய்ரி ஃபார்ம்ஸு ப்ளஸ் வந்து போல்ட்ரி ஃபார்ம், அதாவது கோழி வளர்ப்பில் வந்து இது வந்து முக்கிய பங்கு வகிக்குது. பழமநீர் பைபாஸ்ங்க, நம்ம அங்கே வரும்போது ஜாயின் பண்ணோம்னா அது வந்து இங்கே வந்து முடியும். போயிட்டு ஹைவேல ஜாயின் ஆகிறோம். மெசேஜ் வரல. பங்காரு பாலம். சித்தூர் ரயில்வே ஸ்டேஷன். சித்தூர் பஸ் ஸ்டாண்டு 2 மணிக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த சைட்லாம் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இந்த லைனுக்கு வந்திருக்கேன். இந்த சித்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கு வந்து அந்த ஃபேமஸ் திருமலா திருப்பதி கோயில் வந்து இருக்குது. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துடலாங்க. நான் வந்து டேரெக்டாக வந்து தாங்க எடுத்தேன். டேரெக்டாக கனெக்ட் எடுத்திங்கன்னா பெங்களூர் டு திருப்பதி வந்து 356 ரூபாய். நமக்கு வந்து யூபிஐ பேமெண்ட்டுமே இருக்குது. பட் நான் யூபிஐ ட்ரை பண்ண எரர் வந்துச்சு, அதனால் நான் கேஷ் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்போயுமே நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டும் வச்சுக்கோங்க, கையில் கேஷும் வச்சுக்கோங்க. யூபிஐ மட்டுமே நம்பி வர வேண்டாம். இந்த பஸ்ஸுக்கு நீங்கள் ஆன்லைன் புக்கிங்கும் பண்ணிக்கலாங்க. கேஎஸ்ஆர்டிசி ஆப் இருக்குது, அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கு வெப்சைட்டுமே இருக்குது. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பெங்களூர் டு திருப்பதி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியண்ட் வந்து பஸ்ஸில் இருக்குது. ஏகப்பட்ட வேரியண்ட் வந்து இருக்குதுங்க. நமக்கு அம்பாரி ட்ரீம் கிளாஸ் இருக்குது, அம்பாரி உற்சவ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐராவத் கிளப் கிளாஸ் இருக்குது, ஐராவத் கிளப் கிளாஸ் 2.0 இருக்குது. அப்புறம் ராஜகம்சா நான் ஏசி சீட்டர் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் கர்நாடகா சாரிகே, அப்புறம் நம்ம அஸ்வமேதா கூப்பிட்றாரு வர சொல்லி. அப்புறம் அந்த க்ரௌடு எல்லாமே இங்கே இறங்கிட்டாங்க, அதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆன்லைன் புக்கிங்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20 ரூபா வருங்க, 376 ரூபா வரும். ஏதாவது வீக்கெண்ட் டைமில் ஃபெஸ்டிவல் டைமில் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டருங்க. மலையை பாருங்கள், ஏழுமலையாக இருக்கும்.
புறப்பட்டு 2:25 கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கோம். கடாங்கி டோல் பிளாசா 2:40. வெயில் சரியாக அடிக்குது. வெயில் சரியாக இறங்குது. மலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது வியூ. ட்ரெயின் போகுதுங்க. போகிறேன். Thanks. நம்ம கேஎஸ்ஆர்டிசி அஸ்வமேதா பயணம் இனிதே முடிவடைஞ்சதுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு 3:20க்கு வந்துட்டாங்க. 3 மணிக்கிட்ட வருவோம். நாங்கள் 3:20க்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா 9 மணிக்கு கிளம்பும். 10, 11, 12, 1, 2, 3 6 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 மணி நேரம் போட்டிருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, எப்படினாலும் ஒரு 6 மணி நேரம் ஆயிருதுங்க. நான் ஜேர்னி பண்ணது என்னென்னா கரெக்டாக வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகி நல்ல பீக்கில் இருக்கிற டைமாக தான் வந்திருக்கேன். ஏன்னா 9 மணிக்கு ஆரம்பித்து வெயில் இப்போலாம் பீக்கில் இருக்குங்க. செம்ம வெயிலுங்க, முடியலை. கொஞ்சம் தூரம் நல்லா இருந்துச்சு பெங்களூர் தாண்டி வரப்போ. அதுக்கப்புறம் வர வெயில் ரொம்ப இறங்க ஆரம்பிச்சு என்னை கொஞ்சம் டயர்டாக்கி விட்டுருச்சுங்க. ஓவரால் இந்த ஜேர்னி சொல்லணும்னா இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக கிடையாதுங்க. நேம் தான் ஜஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட்னு வச்சிருக்காங்க. மற்றபடி எல்லா ஊருக்குலையும் போயிட்டு தான் போகிறாங்க. மேபி நைட் சர்வீஸில் வேணால் 1 to 1 இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் நைட் சர்வீஸ் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சா மறக்காம லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ புதுசாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு vlog-இல் உங்களை சந்திக்கிறேன். அன்றில் உங்களிடம் விடைபெறுவது டிராவல் வித் அரவிந்த்ராஜ்.